உக்ரைனுக்கு போன மோடிக்கு ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைன் அதிபர் நோஸ் கட் கொடுத்தாரா? 2 வருஷமா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. என்றைக்கும் இல்லாமல் இப்போ ஏன் உக்ரைனுக்கு நம்ம மோடி போகணும்? அதுக்கான காரணம் தான் என்ன? ஒன்று, அவர் உண்மையிலேயே ஒரு சமாதான முயற்சியாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அந்த போர் நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக அவர் போனாரா? அல்லது இங்கே சொல்கிறாப்புல ஒரு விஸ்வகுரு தன்னை தானே ஒரு விஸ்வகுருவாக காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சும்மா ஒரு சம்பிரதாயமாக போனாரா? அல்லது இதில் வேறு ஒரு மாதிரி மாற்றி யோசித்து பார்த்தாக்கா சைனா ஆங்கிள் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படின்ற அந்த ஆங்கிளையும் என்னன்றதை பார்ப்போம். இல்லை அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டுதா? அதாவது நீங்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் போட்டுதா? சரி, இது எல்லாமே ஒரு காரணங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு ஆராய்ஞ்சாலும் இந்த டைமிங், இந்த நேரத்தில் அவர் போனது சரியா? அதாவது அந்த ஒரு டைமிங், இது எதுக்காக இந்த டைமிங் பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த குர்ஸ்க் ஒஃபென்சிவ் இதெல்லாம் இப்போ தான் நடந்துச்சு. அப்போ இந்த டைமிங் ஒரு சரியான டைமிங்கா அப்படின்றத நம்ம இப்போ ஆலோசுவோம். வணக்கம், நான் உங்கள் கணேஷ் அருணாடன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் தமிழ். உக்ரைனுக்கு மோடி ஏன் போனார் அப்படின்ற காரணத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வரலாறு. 1991 சோவியத் யூனியன் 15 துண்டாக உடையுது. அந்த 15 துண்டில் ஒரு நாடு தான் உக்ரைன். ஸோ 1991 அந்த நாடு, அதாவது உக்ரைன் விடுதலை பெறுது. 1992 இந்தியா உக்ரைனோட டிப்ளமேட்டிக் மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, தூதரக உறவை உக்ரைனோட இந்தியா அமைக்கிறாங்க. தூதரக உறவு என்னன்னாக்கா, இந்தியா உக்ரைனுக்கான ஒரு தூதரை நியமிக்கும், உக்ரைன் இந்தியாவுக்கான ஒரு தூதரை நியமிக்கும். இந்த மாதிரியான ஒரு உறவை 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் 1992 இன்ன வரைக்குமே, இப்போ மோடி இப்போ போனார் பார்த்தீங்களா உக்ரைனுக்கு, அது வரைக்குமே எந்த ஒரு பிரதமரும் கடந்த ஒரு 30 வருஷமாக உக்ரைனுக்கு போகவே இல்லை. அப்போது சில பேர் இன்ன காரணத்தினால தான், போகவே இல்லாத காரணத்தினால தான் இவர் போனார் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாலும், அது ஏன் இப்போ போனார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். சரி, அதுக்கப்புறமா முதல் காரணமான மோடி நிஜமாகவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த போரில் ஒரு சமாதான முயற்சியாக 2 பேருக்குமே ஒரு மத்தியஸ்தம் பண்ணி போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் போனாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னாக்கா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கான ஒரு சரியான ஒரு பதில் நமக்கு தெரியல. இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கடந்த 2 வருஷமாகவே போர் நடக்குது. ஆனால் 2 வருஷமாக போகாத மோடி இப்போ ஏன் போனார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இதனால் எழுது. இப்போது நிஜமாகவே ஒரு சமாதான தூதுவராக 2 நாட்டுக்குமே இடையில் ஒரு சமரசம் பேசி போர் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மோடி போனாரா அப்படின்னாக்கா, அப்படி போனார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதனால் என்ன பயன்? ஏன்னா பயன் இல்லை. ஏன்னா இந்த குர்ஸ்க் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளே உக்ரைன் தன்னுடைய படைகளை அனுப்பிச்சிருச்சு ரஷ்யாவுக்குள்ளே. அப்போது ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு ஆளாயிருக்கு. கண்டிப்பாக ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உக்ரைனுக்குள்ளே நடத்தும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது, இந்த நேரத்தில் மோடி போனார் அப்படின்போது, அப்போ நிஜமாகவே ஒரு சமாதானத்துக்கான ஒரு இடமே இந்த டைமில் இருக்கவே இருக்காது. ஏன்னா ரஷ்யா அத்தனை ஒரு கடுங்கோபத்தில் உக்ரைன் மேலே இருக்குது. அப்போ இந்த நேரத்துலேருந்து அவர் ஒரு சமாதானம் பேச போனார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு எண்ணம் உண்மை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட, அது அது எந்த அளவுக்கு ஒரு சமாதானம் எடுபடும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இல்லைங்களா? அப்போ இது எடுபடாது. அதனால் இது கண்டிப்பாக ஒரு சமாதானத்துக்கான ஒரு முயற்சியாக அது அமையாது. இது ஒரு வெற்றியாக அமையாது அப்படின்றது தான் உண்மை. 2வது, மோடி தன்னை ஒரு விஸ்வகுரு அப்படின்னு உலகத் தலைவர்கள் மத்தியில் காட்டிக்கிறதுக்காக போனார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள், மோடி பிடிக்காதவங்க, மோடியோட எதிர்ப்பாளர்கள், எதிர்க்கட்சிகள், இப்படி இவங்களாம் தான் சொல்கிறாங்க. இதில் உண்மையிலுமே ஒரு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மோடி பொதுவாகவே எங்கே போனாலும் ஒரு 4 ஃபோட்டோ ஆப் எடுத்து அதை தன்னோட ஆதரவாளர்களுக்கு கொடுக்குற ஒரு பழக்கம் மோடிக்கு இருக்குது. அது அவங்களோட பிஆர் டீமில் அதை பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. இது எல்லாமே தாண்டி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது அப்படின்றதுனால தான் மோடி உக்ரைன் நாட்டுக்கு போனார். இந்த பயணத்திட்டம் வகுக்கப்பட்டது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ 3வது ஆங்கிள் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. சைனா ஆங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். அது என்ன சைனா ஆங்கிள்? சைனாக்கும் இந்த பயணத்துக்கும் என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட, ரஷ்யா சைனாவோட கொஞ்சம் நெருக்கமாகிட்டே வருது. கொஞ்சம் இல்லை, நிறையவே நெருக்கமாகிட்டு வருது. இந்த கடந்த 2 வருஷமாக நடக்கக்கூடிய இந்த ரஷ்யா
உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள இந்த மேற்கு நாடுகள் எல்லாம் குடுத்துட்ருக்கு. 2வது இப்போ மிகப்பெரிய அளவுல பொருளாதார தடை, பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா குடுக்குற இந்த நேரத்தில, நேச்சுரலாவே என்ன ஆயி போச்சுனாக்கா, ரஷ்யா வந்துட்டு சைனா பக்கம் வந்துட்டு நெறைய வந்து சாயுது. சைனாவும் ரஷ்யா வந்துட்டு நல்லாவே வந்து க்ளோஸ் ஆச்சு. இந்த ஒரு க்ளோஸ்னஸ் சைனாக்கும், ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற இந்த க்ளோஸ்னஸ், இந்த ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நெருடல் தான். ஏன்னாக்கா, இந்தியாவுக்கு சைனாவ பிடிக்காது. ஆனா இந்தியாவுக்கு வந்து ரஷ்யாவ ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்துட்டு ரஷ்யா வந்து சைனாவோட வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமா போறது வந்து இந்தியாவுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பிடிக்கல அப்படின்றது சொல்லலாம். அது கண்டிப்பா வந்துட்டு இது இருக்கும். அப்போ ரஷ்யா வந்து கொஞ்சமா வந்து கடுப்பேத்தி பார்த்துட்டு, கடுப்பேத்துறதுன்னு சொல்றத விட, கொஞ்சம் வந்து நான் வந்துட்டு உக்ரைனுக்கு போறேன் அப்படின்றத லேசா வந்துட்டு இவர் கோடிட்டு காட்டுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, சைனா வந்துட்டு என்னன்னாக்கா, சைனாவுடைய உறவு வந்துட்டு லேசா வந்து கொஞ்சமா வந்துட்டு ஒரு பின்னங்கால் வைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு எண்ணம் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துச்சா அப்படின்றது தெரியல. பட் இது ஒரு சின்ன இதுதான். ரஷ்யா கண்டிப்பா தெரியும். ஆனா ரஷ்யா என்னதான் என்னதான் இருந்தாலும் ரஷ்யா இந்த ஒரு நிலைமையில மிகப்பெரிய ஆபத்து வந்தவனாக, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து குடுக்கக்கூடிய சைனாவ என்ன காரணத்தினாலும் விட்டுக் குடுக்கவே குடுக்காது. 4வதா இன்னொரு காரணம் வந்துட்டு சொல்லலாம். அது என்னன்னா, அமெரிக்காவோட பிரஷர் காரணமா உக்ரைனுக்கு வந்துட்டு மோடி வந்துட்டு போனாரா அப்படின்றது. அது ஏன் அமெரிக்கா ஏன் பிரஷர் போட போகுது? எல்லோருக்குமே தெரியும் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு மோடி வந்துட்டு ரஷ்யா போகும்போது, மேற்கு நாடுகள்ல இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் இந்தியா வந்து கழுவி கழுவி ஊத்துனாங்க. புட்டின் வந்துட்டு புட்டினோட வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது, இவர் ஏன் அங்க போனார்? இவருக்கு ஏன் அங்க என்ன வேலை? அப்படின்ற மாதிரியும், அமெரிக்காவும் மற்ற மேற்கு நாடுகள் வந்து ஓப்பனாவே வந்துட்டு இந்தியாவுடைய அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது இந்தியா வந்துட்டு இந்திய பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு போய் புட்டின வந்துட்டு தழுவி, புட்டினோட வந்துட்டு பேசுனது கண்டிப்பா வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல. அப்போ அந்த ஒரு காரணத்தினாலயும், இன்னொன்னு அமெரிக்கா வந்துட்டு நீங்க தான் வந்து நடுநிலையா இருக்கீங்களே, போரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா? போர் வேணான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சொல்ற இடத்துல, நீ ஏன் வெறும் ரஷ்யாவுக்கு மட்டும் பயணம் பண்ண? ஏன் நீ வந்து உக்ரைனுக்கு போகல? அப்படின்ற ஒரு காரணத்த அடிக்கடி சுட்டிக்காட்டிட்டே வந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா ரஷ்யாவும் ஆனா இந்தியாவும் என்னன்னா, இத வந்து அ ஒரு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு, "அதோ போறேன், அத போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா, அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேரத்தில ஏன் வந்துட்டு போனாங்க அப்படின்னாக்கா, இந்த நேரத்தில பிரஷர் கொஞ்சம் அதிகமாக ஆகியிருக்க வாய்ப்புண்டு. எது அமெரிக்கா கிட்ட இருந்து. ஏன் இந்த நேரத்தில ஆகியிருக்க வாய்ப்புண்டு அப்படின்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பங்களாதேஷ்ல வந்துட்டு அமெரிக்கா தன்னுடைய CIA மூலமா வந்துட்டு அரங்கேற்றி அந்த கலர் ரெவல்யூஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த நேரத்தில பங்களாதேஷ் மூலமாக உங்களுக்கு மேலும் தலைவலி குடுப்போம் அப்படின்றத ஒரு சூசகமா அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவுக்கு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கும் வந்து ஒரு வேற வழி தெரியாம இந்த பயணத்த வந்துட்டு சரி செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி நான் கொஞ்சமா வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து தேவையில்லாத தலைவலி வேண்டாம் அப்படின்றது ஒரு சின்ன காரணமா இருக்கலாம். அப்படின்னா இவங்களோட இந்த மிரட்டலுக்கு இந்தியா வந்துட்டு அடிபணிஞ்சிருச்சா அப்படின்னாக்கா, அது வெளியில பார்த்தா ஆமா அப்படின்ற மாரி தோணினா கூட, இந்தியா தன்னுடைய அந்த ஒரு ராஜதந்திரத்துக்கும், தன்னுடைய அந்த ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு அ பணிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது சரி இது போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாரி ஒரு ஸ்டெப் எடுத்து சும்மனா வந்துட்டு போயிட்டு கூட வந்திருக்கலாம். இந்த அமெரிக்க அழுத்தம், அமெரிக்கன் பிரஷர் ஆங்கிள்ல இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இருக்கு. எப்படி என்னன்னாக்கா, இந்த நேரம் பார்த்து மோடி வந்து உக்ரைனுக்கு போனார் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ரஷ்யாவோட கோவத்துக்கு இந்தியா ஆளாயிடும். ஏற்கனவே வந்துட்டு இந்தியா வந்துட்டு புடிச்சு போடணும். தன்னுடைய அந்த என்டையர் இதில வந்து புடிச்சு போட்டு ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்ட்டா, சைனாக்கு அகைன்ஸ்ட்டா வந்துட்டு திருப்பணும் அப்படின்றத கண்டிப்பா வந்துட்டு அமெரிக்காவோட ஒரு ஃபாரின் பாலிசியில வந்துட்டு ஒரு இதுவாவே வச்சிருக்காங்க. அப்படி சொல்லும்போது கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு விஜயம், இந்த ஒரு பயணம் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்து கோபத்த இந்தியா மேல வர வைக்கலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் கூட இருக்கும். இப்போ மேற்கு நாடுகளும் அதுக்கேத்த மாரி அந்த அவங்களோட அந்த பத்திரிகை, அவங்களோட அந்த இதெல்லாம் பார்த்தா, ஆஹா! ஓஹோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த உக்ரைனுக்கு இவர் போனது வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து வந்து போடும்போது, அந்த ஒரு எரிச்சல் வந்து ரஷ்யாவுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் கூட இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். சரி இப்ப இத்தன காரணங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டாலும், அது இத்தன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னாலும் கூட, அ இவர் போனதுக்கான டைமிங் இது போன இந்த டைமிங் வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டைமிங் கண்டிப்பா சரியே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப தான் வந்துட்டு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கோவத்துக்கு உள்ளாயிருக்கு. ஏன்னாக்கா, இந்த உக்ரைன் வந்துட்டு என்ன பண்ணுச்சுனாக்கா, உள்ள குர்ஸ்க் பகுதிக்குள்ள போயி, மிகப்பெரிய ஒரு துவம்சம் தான் ரஷ்யாக்குள்ள வந்துட்டு பண்ணியிருக்கு. அப்போ ரஷ்யா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோவத்தில இருக்கு அப்படின்ற இந்த நேரத்தில வந்துட்டு உள்ள நம்ம வந்துட்டு போய், போர் வேணாம், சமாதானமா போங்க அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பா வந்து எடுபடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அல்லு சில்லுகளுக்கு கூட தெரிஞ்சு இந்த நேரத்தில இவங்க போனது சீரியஸாவே இந்த டைமிங் கண்டிப்பா சரியில்ல அப்படின்றது தான் சொல்லணும்.
குர்ஸ்க் பகுதிக்குள்ள உக்ரைன் நடத்தின இந்த ஒரு வெறியாட்டத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு பதிலடியா வந்து ரஷ்யா மிகப்பெரிய அளவுல வந்து உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தப் போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நேரத்துக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி இவர் போய் வந்து ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமாதானத்துக்கான ஒரு வாய்ப்பே இல்ல அப்படின்றது தெள்ளத் தெளிவா மட்டும் இல்ல, ஒரு உறுதியாவே வந்துட்டு ரஷ்யன் தரப்புல இருந்து வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சமாதானம் இனி இனி சமாதானம் உக்ரைனோட இல்ல அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. திட்டவட்டமா சொல்லிட்டு தான் இவர் அடுத்த நாள் வந்துட்டு போறாரு. ஒருவேளை இந்த பயண திட்டத்த வந்துட்டு முன்கூட்டியே இத வந்து நம்ம செஞ்சிருப்பாங்க. ஆனா, அதனால தான் வந்துட்டு இவரு வேற வழி இல்லாம போனாரு அப்படின்ற ஒரு காரணம் வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு காரணமா பட்டாலும் கூட, ஏன் வந்து பல பயணங்கள் வந்துட்டு ஒரு 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 எமர்ஜென்சி காலகட்டத்தில வந்து நெறைய பயணங்கள் வந்துட்டு இந்த மாரி வந்து அதாவது தடுத்திருக்காங்க. தடுத்திருக்காங்கன்னு சொல்றத விட, அது வந்துட்டு ஒரு அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலா வந்துட்டு ஒரு அறிவிப்பு வந்து குடுப்பாங்க. அந்த மாதிரி ஏன் இந்த இந்த இடத்துல வந்துட்டு குடுக்கல? இத வந்து கண்டிப்பா வந்து குடுக்க வேண்டிய ஒரு குடுத்துருக்கலாம். இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வெளியுறவுத்துறையில வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியான காலகட்டங்கள்ல ஒரு ஒரு எமர்ஜென்சியா சில சில தாக்குதல் வந்து நடக்கப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுதுனாக்கா, கண்டிப்பா வந்துட்டு இந்த நேரத்தில நாங்க போல அப்படின்றத அவங்க ரொம்ப ஒரு அழகா வந்து டிப்ளமேட்டிக்கா வந்துட்டு ஹேண்டில் பண்ணி, அத வந்துட்டு அழகா வந்துட்டு வேணாம் அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அது நம்மள எல்லா வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்குமே அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்துட்டு தெரியும். அது ஏன் பண்ணல? அப்படின்னா, இது அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்த குடுத்துருக்கு. அந்த அழுத்தத்தினால தான் மோடி அவர்கள் வந்துட்டு இந்த உக்ரைன் பயணத்த மேபி ஒரு ஹாஃப் ஹார்ட்டடா ஒரு அரை மனசோட வந்துட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. சரி இதையெல்லாம் தாண்டி நம்ம மோடி வந்து உக்ரைனுக்கு போனார். அந்த உக்ரைன்ல என்னதான் நடந்தது? அ எல்லாருக்குமே தெரியும். முதல்ல உக்ரைன் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும், அங்க இருக்கிற இந்த என்ஆர்ஐங்கலாம் அவர் ஹோட்டல்ல சுத்தி நின்னு மோடி, மோடின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க கோஷம்லாம் போடுவாங்க. இந்த கொடுமை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம். வழக்கமா இந்த கொடுமை இங்கேயும் நடந்துச்சு. இது எப்போ வந்து விடியும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே. இப்போ ஜெலன்ஸ்கி, மோடி 2 பேருமே வந்துட்டு நின்னு பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில, ஜெலன்ஸ்கி நிஜமாவே வந்துட்டு நேரடியா வந்து இந்தியா வந்துட்டு பார்த்து, "இத நீங்க செய்யக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோஸ் கட் குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்தியா வந்துட்டு ஒரு பொருளாதாரத்தில ஒரு வலிமையான நாடு. ரஷ்யா வந்துட்டு ஒரு வலிமையான இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால தான் ரஷ்யாவோட பொருளாதாரம் இன்னும் வந்துட்டு ஸ்டெடியா இருக்கு. அந்த ஆயில் வாங்குறதுனால அவங்களுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு கிடைக்குது. அந்த பணத்த வச்சு தான் வந்து உக்ரைன் வந்து அடிக்கிறாரு அப்படின்றத அவர் வந்து ஒரு கோடிட்டு காட்டுறார். இத வந்துட்டு ஒரு கிளி மாரி வந்துட்டு எல்லா மேற்கு நாடுகளும் வந்துட்டு இத வந்துட்டு அப்படியே தே வில் பேரட் தி சேம் ஸ்டஃப். அதாவது இதையே வந்துட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதே லைன தான் இவரும் எடுத்து அத சொல்றாரு. அப்போ அத நேரடியா இங்க சொல்லும்போது, கண்டிப்பா வந்துட்டு அ அ சமாதானத்துக்கான இத நாங்க வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்றத நேரடியா வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு இவர் சொல்றார். யாரு? ஜெலன்ஸ்கி வந்து சொல்றார். மோடி வந்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து திரும்பிடுறாரு. சொல்லி அடுத்த நாளே ரஷ்யா வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு உக்ரைன் மேல வந்துட்டு ஒரு தாக்குதல் வந்து நடத்துது. பல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சுட்டு உக்ரைனோட பரவலா எல்லா சிட்டீஸ் மேலயும் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. நடத்தின தாக்குதல்ல அவங்களோட இந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது மின்சாரம் வழங்கக்கூடிய இந்த எல்லா அமைப்புகளையும் வந்துட்டு சுக்குநூறா வந்துட்டு அடிச்சு தூக்கிடுறாங்க. சில இடங்கள்ல வந்து தண்ணி அதாவது இந்த வாட்டர் சப்ளை அதெல்லாம் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றது கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த சமாதானத்துக்காக நான் போனேன் அப்படின்ற அந்த முதல் கருத்து இருக்கு இல்லைங்களா? அது வந்துட்டு யாருமே வந்து மதிக்கல அப்படின்றது தான் அர்த்தம். அது உக்ரைனும் மதிக்கல, ரஷ்யாவும் மதிக்கல. அப்போ இவர் எதுக்காக போனார் அப்படின்னாக்கா, இட்ஸ் அ வெரி லோ இம்பேக்ட் விசிட். இந்த ஒரு விசிட்டுக்கான அர்த்தமே வந்துட்டு இல்ல அப்படின்ற மாரி தான் இப்போ இருக்கு. நடந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இட் வாஸ் அ லோ இம்பேக்ட் விசிட். அதாவது இதில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோ, தோல்வியோ இல்லாத ஒரு பயணம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த உக்ரைன் பயணத்த வந்து சொல்லணும். இதில வந்து குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழை வளர்ந்து வர நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு இருந்த ஒரு இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ந்த மேற்கு நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட இந்த மேற்கு நாடுகள் இந்த விசிட்ட தங்களோட சாதகத்துக்கு அழகா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இது வந்துட்டு ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுக்கு இந்த பயணத்தால எந்த ஒரு புண்ணியமும் இல்ல. ஒரு சின்ன அளவுல ஒரு நஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லலாம்.